வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் ஜோக்கர்ல இருந்து பாலா பேசுறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 13/4/2026 திங்க செவ்வாய் புதன் 3 நாளைக்கு உண்டான பதிவு மட்டும் பார்க்குறோம். 2 நாள் பயங்கர அப் இருக்கும், அது எந்த வித மாற்றம் இல்லை. இந்த திங்க செவ்வாயில் லாங்கை புக் பண்ணிக்கிங்க. செவ்வாய்க்கிழமை ஆஃப்டர்நூனே டவுன் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. 2 நாள் அப் சைடு தான், எந்த மாற்றமும் இல்லை. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி எல்லாமே 2 நாள் அப் சைடு இருக்கும். அதாவது ஓப்பனிங் திங்கக்கிழமை 70 100 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இருந்து கொஞ்சம் முன்ன பண்ண ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ராவல் ஆகும். அந்த இடத்துல சப்போர்ட் பாயிண்டில் இருந்து மேலே எடுத்துகிட்டு வருவோம். ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் 2 நாளுமே இந்த ட்ராவல் தான் நடக்கும். புதன்கிழமை டவுன் எதிர்பார்க்கலாம். டவுனா இல்லை மறுபடியும் அந்த கரெக்ஷன் வந்து மறுபடியும் எகைன் அப்பாங்கிறது டியூஸ்டே ஈவினிங் சொல்கிறேன், இல்லாட்டி வெனஸ்டே மார்னிங், புதன்கிழமை காலையில் சொல்கிறேன். இதுதான் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இதுக்கு உண்டான ட்ராவல். இதுதான் இந்த 3 நாளைக்கு அப் சைடு தான். புதன்கிழமை டவுன் சைடு, அது எந்த மாற்றமும் இல்லை. ஓப்பனில் இருந்து டவுன் ஆகும். திங்க செவ்வாய் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ ஓப்பன் இருந்து ஒரு அப் சைடு காட்டுவோம். இதுதான் அவுட்லுக். இதே என்ஜி நேச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுனு 200க்கு கீழேயே வருவோம். இந்த வாரம் 5 ரூபாய் ஏறுவோம், 10 ரூபாய் இறங்குவோம், 5 ரூபாய் ஏறுவோம், 10 ரூபாய் இறங்குவோம். அவுட் ஆஃப் ப்ரைஸு புட்டு எடுத்து வைங்க, டவுன் தான். என்ஜி நேச்சுரல் கேஸ் டவுன் தான், எந்த மாற்றமும் இல்லை. குருடையில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு டவுன் இருக்கும், அதுக்கப்புறம் அப் சைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 2 நாள் டவுன் எவ்வளோ வருதுன்னா 8500 8700 இந்த பாயிண்ட் லெவலுக்கு வர சான்ஸ் இருக்குது. அதை பிரேக் ஆகிட்டானா 7000 டச் பண்ணி காட்டுவோம், 7000 டச் பண்ணி காட்டுவோம். ஒன்றும் இல்லை, இந்த 2 நாள் டவுனே ஹெவியாக இருக்கும். அங்கேருந்து ஸ்லோவாக ரெக்கவரி கிடைப்பான் 2 நாளைக்கு அப்புறம். க்ரூட் ஆயில் இந்த லெவல் தான். இதே பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வரும் போன வாரத்தில் எந்த அளவு அப்படியே ஸ்லோவாக அப் சைடு வந்ததோ அதே மாதிரி இந்த வாரம் அதே டவுன் சைடுக்கு இந்த வாரம் கோல்டு சில்வரும் போவோம். ஹெவியாக போக மாட்டான். கோல்டு சில்வர் அதே லெவலுக்கு டவுன் போவான். டவுன்ங்கிறது கன்ஃபார்ம் கோல்டு சில்வருக்கு. ஹேவ் எ நைஸ் டே.